அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தொகுப்பில் நம்ம ஒரு சிவவாக்கியர் அவர்களுடைய பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த மக்கள் எப்படி உருவாகியிருப்பாங்க, இந்த உலகத்தில் அதே மாதிரி தேவர் உலகத்தில் தேவர்கள் எப்படி உருவாகியிருப்பாங்க அப்படிங்கிறத சிவவாக்கியர் குறிப்பிடுகிறார். ஒரு பாடலில் அவர் குறிப்பிடுகிறார். நம்மளும் கூட நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உயிர்களெல்லாம் எப்படி பிறப்பெடுக்கிறது இந்த உலகத்தில். உயிர்கள் 5 அறிவு, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்கள் இருக்கிறது. இந்த உயிர்கள் எப்படி உருவாயின, இந்த உயிர்களை படைத்தவன் எவன், இந்த உயிருக்குள் இருக்கிற அந்த அறிவியல் என்ன, நம் உடல் இயங்குகிறது என்றால் அந்த உடலில் எவ்வளவு அறிவியல் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அறிவியலோடு கூடிய இந்த இயந்திரத்தை உருவாக்கியவன் யார் என்ற கேள்வி நம் முன்னே வரும்பொழுது, நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை என்பது இறைவன் தான் இதை படைத்திருக்கிறான் என்பது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அண்ணலே அனாதியே அனாதிமுன் அனாதியே, பெண்ணும் ஆணும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெலாம், கண்ணில் ஆணின் சுக்கிலும் கருவில் ஓங்கும் நாளிலே, மண்ணுளோரும் விண்ணுளோரும் வந்தவாறே எங்கனே. அதாவது ஒரு பிறப்புக்கு ஆணும் பெண்ணும் சேர வேண்டும், ஆணினுடைய சுக்கிலமும் பெண்ணினுடைய சுரோனிதத்தோடு கருப்பையிலே கலக்கும்போது மட்டுமே இங்கே உயிர்கள் உருவாகிறது. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வது இறைவன் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம். இறையியல் கருத்துப்படி கடவுளாகிய அண்ணலே உலகில் தோற்றமறிய முடியாத முதல்வன் ஆவான். இறைவனுக்கு நம்ம எங்கே அவன் தோன்றினான், எப்படி தோன்றினான், அவனுடைய முதலும் அவனுடைய அடியும் நம்மால் அறிய முடியாது. மேலும் அவனே ஆராய முன்னவனாவான். நம் உயிர்களுக்கெல்லாம் முன்னவன் இறைவன். அவனுக்கு முன்னே எதுவும் இல்லை. அவன் அருளால் தான் உலகமும் உயிர்களும் படைக்கப்பட்டன. படைப்புக்கு பெண் கூறும் ஆண் கூறும் தேவை. இவ்விரண்டும் ஒன்றி கலந்தால்தான் ஒரு பிறப்பு உண்டாகிறது. கருதி பார்த்தால் ஆணின் வெண்பால் எனும் சுக்கிலமும் பெண்ணின் செம்பால் எனும் சுரோனிதத்தோடு கருப்பையிலே கலக்கும்போது கரு உருவாகி வளர்ந்து மண்ணுலகிலே மக்களும் விண்ணுலகிலே தேவர்களும் தோன்றுகிறார்கள். மண்ணுலகிலே மக்களும் விண்ணுலகிலே தேவர்களும் தோன்றுகிறார்கள். இதுவே பிறப்பு நெறி. வேறு எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வியையும் அவர் நம்மிடையே எழுப்புகிறார். பாடலை மீண்டும் பார்ப்போம். அண்ணலே அனாதியே அனாதிமுன் அனாதியே, பெண்ணும் ஆணும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெலாம், கண்ணில் ஆணின் சுக்கிலம் கருவிலோங்கும் நாளிலே, மண்ணுளோரும் விண்ணுளோரும் வந்தவாறே எங்கனே. ஓம் நம சிவாய. நன்றி.